ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேரீலாம் சூப்பராக வேர் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாங்க கிளம்பியிருக்கேன். என்னுடைய தாய் மாமா பொண்ணுக்கு வளைகாப்புங்க. அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ கிளம்பியிருக்கேன். வீட்டில் பனங்கிழங்கு இருந்துச்சு, அதை வெவிச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இப்போ பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டு இப்போ வண்டியும் ரோட்டில் தள்ளிட்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு படலையும் சாத்திட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் என்னோட ஸ்கூட்டியில் தாங்க கூட்டிகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறேன். இப்போ என்னோடய வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கும் இப்போ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு எடுத்து அம்மா கையில் கொடுத்துருந்தேன். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு ஏது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீட்டில் நான் வெவிச்சு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கையில் கொடுத்துட்டு இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கிழங்குலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ வண்டியும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். அப்பா வண்டிக்கு பெட்ரோல் இல்லைங்க, அதனால் சரி பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஒரு 2 லிட்டரு பெட்ரோல் டப்பா ஒன்று எடுத்து அதை டிக்கிலையும் வச்சுட்டு இப்போ அப்பா அம்மா நாங்கள் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிலே தாங்க போகிறோம். என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புலியூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விருதாச்சலத்துக்கும் அந்த சைடில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ புலியூர் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இங்கே ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் அக்கா தனிலா குட்டி, அதுக்கப்புறம் என்னுடைய பெருமா பொண்ணு எங்கள் அக்கா ஜெயாக்கா, பெருமா, அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருந்தாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. என்னுடைய அம்மாவுக்கு 2 அண்ணா சொல்லியிருக்கேன். அதில் பெரிய அண்ணாவை நான் அன்றைக்கே காமிச்சிருந்தேன். ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கு பிடிங்கிருந்த வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி பெரிய மாமா வீடு அதுக்கப்புறம் வயல் எல்லாமே சுற்றி காமிச்சிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் கிராமத்தில் இருக்கிறாங்க எங்கள் சின்ன மாமா, அங்கே போக முடியல, வயல்லே வந்து சுற்றி பார்த்துட்டு மரவள்ளி கிழங்கெல்லாம் பிடுங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய சின்ன மாமா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆலடி புலியூர் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஊர் இங்கே இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வளைகாப்பு வந்து ஃபங்க்ஷன் வந்து மாப்பிள்ளை வீட்லேயே வச்சுருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பெருமா, அம்மா, சித்தி எல்லோரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. என்னோட சின்ன மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு பையன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாவை இப்போ மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த ஃபங்க்ஷனில் தான் இப்போ இருக்கோம். வளைகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடந்துகிட்ருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. என்னால் மட்டும்தாங்க வர முடிஞ்சது. பசங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வளையல் போட்டு நலுங்கு வச்சுட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. இப்போ சித்தி, பெருமா, அம்மா 3 பேரும் போயிட்டு பொண்ணுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக இப்போ இங்கேருந்து 3 பேருமே பார்த்தீங்கன்னா இறங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அத்தைக்காரங்க எங்கள் தங்கச்சிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷனில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா 3 அத்தைக்காரங்களும் போயிட்டு இப்போது நலுங்கு வைக்க போகிறாங்க. சாதம்லாம் பார்த்துங்க, எல்லா சாதமும் பார்த்தீங்கன்னா செஞ்சு பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி எல்லாம் நலுங்கு நடக்குதுன்னு.
அம்மே ஹாய் 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 சொல்லுப்பா. ஹாய் ஹாய்லாம் வேணாம், கண்ணாடி தான் வேணும். போடு சொம்பள தண்ணி கை கழிக்க மலையில் போடு. Roast chili.
வாங்கம்மா காக்கா வாங்க சாப்பிடு ஏக்கா அது பிரியாக்கா பேப்பர் பிரிங்க கொஞ்சமா பிடிச்சிங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வளைகாப் ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தனிலா குட்டிக்கு எங்கள் ஜெயாக்கா பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் பெருமா பாருங்கள் உங்களுக்கெல்லாம் ஹாய் சொல்கிறாங்க. எங்கள் சித்தியும் பாருங்கள் சித்தியும் ஹாய் சொல்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா கால் வலி அவங்க அப்படியே அங்கே ஸ்டெப்பில் உட்காந்துருக்குறாங்க. ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்து முட்டி வலி அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால பார்த்தீங்கன்னா முட்டி வலி எடுத்துக்கிச்சிங்க, நடக்க முடியல. அவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளார வச்சுருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்காக பந்திலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கிறதுனால ஓரமாக நின்றுட்டுருக்கோம். என்னென்ன சாப்பாடு எங்கள் மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். லெமன் சாதம், அதுக்கப்புறம் புளி சாதம், சக்கரை சாதம், இந்த மாதிரி 5 வகையான சாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேனில் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வளைகாப் ஃபங்க்ஷன்னாலே தெரியும் எப்படி வந்து எல்லா கிராமத்துலேயும் எப்படி நடக்குமோ ஆஸ் யூஷுவல் அதே போல் தாங்க நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ யார் யார் ஃபோட்டோ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வருவங்க என்னுடைய தாய் மாமாவும் என்னுடைய அக்காவும் தாங்க. என்னுடைய சின்ன மாமா அக்கா இவங்க தான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பந்திக்கு வந்தாச்சு. இடமும் பிடிச்சாச்சு. பெரிய வாழை இலை வச்சுட்டாங்க. எங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கப்பு வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த கப்பை எடுத்துக்கிட்டு இப்போ என்னுடைய வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா இந்த நிழலில் தாங்க சூப்பராக பார்க் பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கிராமம் அழகாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, அதுக்கப்புறம் உளுந்து, இந்த மாதிரி ஐட்டம் தாங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அக்காவும் வந்துட்டாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்காங்க. அப்பா போயிட்டு சீக்கிரம் கூட்டிகிட்டு பா, டைம் ஆகுது போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னோட சித்தப்பா வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோட ஜெயாக்கா ஒருத்தவங்களாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு இப்போ கிளம்பியாச்சுங்க. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இப்போ அம்மாவும் பார்த்தீங்கன்னா தாங்கி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களால கால் வந்து வலி எடுத்துக்கிச்சு, முட்டி வலி. இப்போ அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரத்துக்கு வந்திருந்தேன். பெருமா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தி வந்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம். என்னுடைய ஸ்கூட்டியில் அம்மா கூட்டிப்பேன், அக்காவோட ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து போகிறாங்க. வரும்போது நாங்கள் 3 பேரும் ஒரே ஸ்கூட்டியில் தான் வந்தோம். அக்கா பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து வந்ததுனால தனியாக தான் வந்திருந்தாங்க. இப்போ விருத்தாச்சலம் வரைக்கும் அப்பா வந்து அக்கா கூட வந்துடுவாங்க. என்னோடய ஸ்கூட்டியில் அம்மா வந்துடுவாங்க. சித்தியும் சித்தப்பாவும் எக்ஸலில் வந்தாங்க. அவங்க 2 பேரும் எக்ஸலில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அக்காவும் மாமாவும் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாமா மாஸ்க் போட்டு வராங்க பார்த்தீங்களா, எங்கள் ஜெயாக்கா தண்ணிலா குட்டி, அவங்க ஒரு பைக்கில் கிளம்பிடுவாங்க. பெருமா பார்த்தீங்கன்னா வேன்லேயே கிளம்பிடுவாங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே உள்ள லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்லாட்டை போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஆல்ரெடி சரௌண்டிங் சைடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. ரோடே பாருங்கள் அழகாக, 2 பக்கமும் புளிய மரம் நட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா நிழல் அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோபுராபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அத்தை வீடு இருக்குங்க. அத்தை வீட்டுக்கு போயிட்டு போகாமல் போக முடியுமா? ஏன்னா இந்த வழியாக நம்ம வந்துட்டோன்னா இங்கே நம்ம ரிலேட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அங்கே ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போவோம். அதே போல் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து அக்கா முறை வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தம்பி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டான். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புங்க. தலைலாம் போட்டு சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். நான் உள்ளே என்ட்ரி ஆனதும் தம்பி சாப்பிட்றதுக்காக சாப்பாடு போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏன் அத்தை அப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், நான் டிவி பார்த்துக்கிட்டு நைட்டில் தொடுப்போம் சீவி அழகாக ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு லெவல் அத்தைன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் என்னத்த இருக்குன்னு கேட்டிருந்தேன். கொய்யா இருக்குது, கத்திரி இருக்குது, வெண்டை இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து பார்த்தேங்க. பெரிய பெரிய கொய்யாக்கா வேறு லெவலில் இருக்குது. என்னோடய தம்பிகிட்ட கேட்டிருந்தேன், தம்பி எவ்வளோ பறிக்க முடியுமோ பறித்து கொடுப்பா அப்படி இருந்தேன். எல்லாமே பிஞ்சியாக காயாக தான் இருக்குது, எதுவும் பழுக்கலக்கா அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னொரு மரம் கொய்யாக்கா மரம் இருக்குது, அந்த மரத்தில் வேணால் வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தம்பி சொல்லிவிட்டு அந்த மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்குது, என்ன தோட்டம் அது அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்தா கத்திரிக்காய் தோட்டம் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக நான் பார்த்தீங்கன்னா கலர் கத்திரிக்காயும் இருக்கும், ஒயிட் கத்திரிக்காயும் இருக்கும். அதையும் அப்படியே பார்த்துட்டு பூலாம் நிறையா வச்சுருந்தது. சரி வீட்டுக்கு போகும்போது பறிச்சுட்டு போயிடலான்ட்டு சரி நம்ம போயிட்டு கொய்யாக்காய் அறுவடை பண்ணலான்ட்டு இப்போ நாங்கள் கொய்யாக்காய் பறிக்கிறதுக்கும் இப்போ வந்து கொய்யா மரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். தம்பியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முத்தினக்காய் இருந்துச்சுன்னா நான் தேடி பறித்து தரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கான். சரி இல்லைனா விடுறா தம்பி, வேறு மரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த மரத்தை சுற்றி சுற்றி பார்த்தோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காயாக தாங்க இருக்குது. பட் எதுவுமே வந்து பழமும் கிடையாது, செங்காயும் கிடையாது, காயாக தான் இருந்துச்சு. சரி அடுத்த மரத்தில் போய் பார்க்கலான்ட்டு இப்போ நாங்கள் அடுத்த மரத்தை தேடி போயிட்டுருக்கோம். கொய்யா மரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஊசி மிளகா நிறையா இருந்துச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சை மிளகாவும் நிறையா இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் அக்கா காமிச்சிருக்கிறாங்க, இங்கே பேர் பழுத்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையோடு ஒரு மிளகாவை பறிச்சிட்டாங்க. சரி எடுத்துகிட்டு வா சசி, நம்ம பையில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மிளவா கையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். தம்பியும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் கொய்யா பழத்தை பறித்து ஒன்று கையில் வச்சுருந்தான். திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உள்ளார பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொய்யாக்காய் கிட்ட பறித்து கையில் வச்சுருந்தேன். இந்த கொய்யாக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க. இது இன்னும் பழுத்துதுன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க, இந்த பைபாஸ் பக்கம் போனீங்கன்னா அழகாக வந்து முன்னாடி பெரிய பெரிய கொய்யா பழம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதே கொய்யா மரம் தாங்க இங்கே வச்சுருக்குறாங்க. 2 மரம் கிட்டத்தட்ட நிறையா காய்ச்சிருக்கு. நிறைய செங்காய் பழமாக இருந்துச்சுன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பறிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். இப்போ அக்கா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கத்திரிக்காய் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பறித்து வச்சுருக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அத்தை வீட்டில் கத்திரிக்காய், கொய்யாக்காய், பச்சை மிளகாய், நிறைய காய்கறி தோட்டம் பாருங்கள். இது எவ்வளோ ஏக்கரில் இருக்குது? இன்னும் ஒரு 20 சென்ட் இருக்கும். 20 சென்ட் காகாணியில் இருக்குது. காகாணியில் சொந்தமாக வீட்டுக்கு பக்கத்துலேயே பயிரிட்டு இதில் இருந்து விளையிறத நேச்சுரலாக எடுத்து சாப்பிட்றாங்க. இயற்கை சரிங்களா, வேறு லெவலில் இருக்குங்க இங்கே லொக்கேஷன் எல்லாமே. இங்கே பாருங்க வாழை இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஒரு கொய்யா மரம், அந்த சைடில் ஒரு கொய்யா மரம், இந்த சைடில் அவரே இருக்குது. ஸோ என்னுடைய பிரதர் சின்ன தம்பி வெண்டைக்காய் எங்கே இங்கே இருக்கு. ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. வெண்டைக்காய் செடி அந்த ஓரம் தான் போட்டுருக்காங்க வெண்டை செடி. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே பறிச்சிட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த காய்கறி தோட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அத்தை ஒரு கோபுராபுரம் ஆலடி ரோடுங்க. ஆல்ரெடி விருத்தாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தேன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி இயற்கையாக பக்கத்திலே விளைய வச்சு சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து இருப்போம். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் அத்தை வீட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற அழகாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கட்டை மாதிரி கட்டி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர் மோட்ருங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா துணியும் துவைச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம், எல்லாமே தண்ணி பார்த்தீங்கன்னா நீர் மோட்ரு. கரண்ட் இருந்துச்சுன்னா அப்பப்போ தண்ணி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அழகாக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு காய்கறி பறிச்சுட்டு வர கேப்பில் எங்கள் அத்தையும் பார்த்தீங்கன்னா டீ போட்டு வச்சுட்டாங்க. அங்கேயும் ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு தம்பி என்ன பண்ணுறான்னு பார்க்க வந்தாங்க. தம்பியும் பார்த்தீங்கன்னா நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன், அதை எல்லாத்தையும் இப்போ இந்த மோட்ரு தண்ணியில் அலசு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் பார்த்தீங்கன்னா மோட்ரு தண்ணி போட்டு விட்டுறாரு. அத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கூட எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு காய்கறி பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், எல்லா காயும் பார்த்தீங்கன்னா பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அம்மாவோட பையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் இயற்கையாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளை ஏமாற்றி கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது. இந்த மருந்து அடித்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இயற்கையாக வீட்டுக்கு பக்கத்துலேயே விளைஞ்சதை இப்போ நாங்கள் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இப்போ பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். அக்காவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் வரைக்கும் அக்கா வந்து அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க. நானும் அம்மாவும் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் போயிட்டு அப்பாவையும் அம்மாவையும் என்னோடய ஸ்கூட்டிலே பார்த்தீங்கன்னா 3 பேரையும் நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனோம். இப்போ அப்பாவும் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது, பச்சை பசுமையாக. நம்மளை விட அவங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா செம்மண் அதிகமாக இருக்கிறதுனால என்ன விதை விதைச்சாலும் சூப்பராக விளையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஊர்லலாம் அவ்வளோவா விளையாதுங்க.
இப்போ அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கும் கிளம்பிட்டேங்க. அம்மா வீட்டில் விட்டுட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஈவினிங்கே வந்து சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நைட்டுக்கு சிம்பிளாக தோசை ஊற்றி சிக்கன் குழம்பு தாங்க இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் வந்து முடிச்சுக்கிட்டோம். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம்ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாப்பா ஹோம்ஒர்க் எழுதின உடனே பார்த்தீங்கன்னா சைன் வந்து பேரண்ட் சைன்ஸ் வந்து அவங்க வந்து எப்பயுமே டெய்லி வாங்கிட்டு போகணும். அதே போல் இப்போ பாப்பா வந்து எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு என்கிட்ட சைனும் இப்போ வந்து வாங்கிட்டு இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதாங்க. இந்த டே பார்த்தீங்கன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கும் போயிட்டு இயற்கையான காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். தர்ஷன் பார்த்தீங்கன்னா நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு தர்ஷன் ஹாலில் தூங்கிட்டு இருக்கான். நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இங்கே ரூமில் தான் தூங்குவேன் எப்போவுமே, அது உங்களுக்கே தெரியும். இந்த டே இப்படி தாங்க வேறு லெவலில் போச்சு. பாப்பாவும் பேகை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு தூங்குறதுக்கும் ரெடி ஆகிட்டா. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.